வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வருகிற 20ஆம் தேதி ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான். ஆனால் இந்த ட்ரெயினால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கிறது. ஆக்சுவலாக இது அறிவிச்சிருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அறிவிச்சிருக்கு. ஆனால் கேரளாவுக்கு அறிவிச்சிருக்கு, தமிழ்நாட்டின் வழியாக அறிவிச்சிருக்கிறது. கேரளான்னு மேலே சொல்லக்கூடாது, கேரளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கான சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கேரளம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாநிலத்தின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூருக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. எங்கேருந்து இயக்கப்பட இருக்குன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல இருந்து இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06567 அப்படிங்கிற நம்பரில் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர்லேயோ அல்லது யஸ்வந்த்பூர்லேயோ அல்லது எஸ்எம்பிடி பெங்களூர்லேயோ கிடையாது. பெங்களூர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இருந்து வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த ரயிலானது இரவு 10:30 மணிக்கு புறப்படும். அங்கிருந்து புறப்படக்கூடிய ரயில் பங்காருப்பேட்டை, குப்பம், சேலம், ஈரோடு, திருப்பூர், வழக்கம் போல போத்தனூர் தான். ஏன்னா சிறப்பு ரயில்னு அறிவிச்சிட்டாலே அது என்னன்னு தெரியல, கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே கிடையாது. அப்படி கோயம்புத்தூரை கடந்து பாலக்காடு, சொர்ணூர், கோழிக்கோடு வழியாக கண்ணூருக்கு மறுநாள் நண்பகல் 12:50 மணிக்கு போய் சேர்கிறது. ஒரே ஒரு சேவை மட்டும்தான். ரிட்டன் டைரக்ஷன்லையும் ட்ரெயின் நம்பர் 06568 அப்படிங்கிற நம்பரில் கண்ணூர்ல இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான். இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி மாலை 4:10 மணிக்கு புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகவே பயணித்து மறுநாள் காலையில் அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் இந்த ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை அடைஞ்சிருது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது போத்தனூர், திருப்பூர், ஈரோடு வழியாக செல்றதுனால நம்ம இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் காலையில் சீக்கிரம் போகணும் அப்படின்னாலும் இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரெயினில் எந்த ஒரு ஏசி பெட்டியுமே கிடையாது. எந்த ஒரு ஏசி பெட்டியுமே இல்லை அப்படின்னா முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஏசி பெட்டிகள் இல்லாமல் 16 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளோடு இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. இதற்கான முன்பதிவு தொடங்கிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க. வர்ற 20ஆம் தேதி நீங்கள் பெங்களூர்லேருந்து வர்றீங்கன்னா இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 5 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. 5 பெட்டிகள் இருக்கிறதுனால நம்ம பெங்களூரில் கொஞ்சம் சீக்கிரம் போனாலே, ஏன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் நிறைய ரயில்கள் இருக்குது. அந்த ட்ரெயினுக்காக போய் நம்ம காத்திருக்க வேண்டியது இல்லை. பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் ஏறுறவங்களுக்கு ஒரு சிரமம் என்னென்னா, கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து வரும்போதே கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இது பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல இருந்து தான் கிளம்புது அப்படிங்கிறதுனால, அதுவும் 5 அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்கப்பட்டாலும் கூட அதிகப்படியான மக்கள் வந்து செல்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ சுதந்திர தினத்திற்கு நம்ம வந்துட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் இருக்கிறவங்க, இல்லை அது மாதிரி சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாமே மேற்கு பகுதியிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு ஒரு நல்ல ரயிலாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.